Nattupan, National Anthem. தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெளிலொழுகும். வணக்கம். இன்றைக்கி நம்முடைய தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து மூணாவதாக பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையில் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள். இதுக்கான விளக்கம் உண்மையிலே அவங்களுக்கு தெரியலையா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்றது எனக்கு தெரியல. அதாவது 2021 பார்த்தீங்க அப்படின்னா இதே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தேசிய கீதம் முதலாவதாகவும் ரெண்டாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்னரோ இல்லை பிரசிடெண்ட்டோ ஒரு மத்திய அமைச்சர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய கலந்துக்கக்கூடிய நிகழ்வுகளில் தேசிய கீதம் முதலாவது பாடப்படுறது வழக்கம். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்டுடைய பண்ணுவாங்க. மொரோவர் இதுக்கான விஷயங்கள் இன்றைக்கியா வந்தே மாதரம் முன்னாடி வந்தது அப்படின்னா, மத்திய அரசு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, தேசிய கீதத்துக்கு இணையாக நம்மளுடைய வந்தே மாதரம் ஒரு பாடப்படணும், அதையும் போற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கொண்டு வந்த இந்த ஆக்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கவர்மெண்ட்டுடைய நிகழ்வு இது. ஸோ அதனால தான் வந்தே மாதரத்தை முதல்லையும் தேசிய கீதத்தை ரெண்டாவதாகவும் மூணாவது நம்முடைய தமிழ்த்தாய் வாழும் பாடப்பட்டது. இதுக்கான புரிதல் கூட ஒரு இல்லாமல் உடனே இது ஒரு சர்ச்சையாக பேசி எதுக்கு இந்த மாதிரி தமிழை கொச்சப்படுத்தின, யாரும் தமிழை கொச்சப்படுத்த முடியாது, கொச்சப்படுத்தவும் மாட்டாங்க. இதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த விளக்கத்துக்கான பதிவு ஏன் அப்படின்னா, இது புரியாதவங்க தெரியாதவங்க இந்த மாதிரியான ரூமர்ஸை நம்பக்கூடாது. இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ அவங்களுக்கு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.